டாக்டர் லாஸ்ட் வீக் நியூஸ் ஒன்று பார்த்தேன். ரஷ்யாவில் வந்துட்டு கேன்சருக்கு ஒரே மருந்தாக கண்டுபிடிச்சிட்டாங்களாமே. அந்த மருந்து போட்டால் எல்லா கேன்சர் சரியாயிருன்னு சொல்கிறாங்க. அது உண்மையா டாக்டர்? கொஞ்சம் டீட்டெயிலாக என்னன்னு சொல்ல முடியுமா? இப்போது எல்லா கேன்சருக்கும் காமனாக ஒரே மருந்துங்கிறது கிடையாது. ஏன்னா கேன்சருங்கிறது எந்த பர்டிகுலர் செல்ஸ்லேருந்து வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அந்த ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் இருக்கும். இப்போதைக்கு நம்ம காமனாக இருக்கிறது சர்ஜரி, கீமோ, ரேடியேஷன், இம்யூனோதெரப்பி, டார்கெட்டட் தெரப்பி. இதை பற்றியான வீடியோஸ்லாம் நம்ம நிறைய போட்டிருக்கோம். அதை பார்த்தீங்கனாலும் இது என்னென்ன ட்ரீட்மெண்ட் அவைலபிள் இருக்குன்னு தெரியும். இதில் என்ன மேட்டர்னா, கேன்சர் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம்ல, டிஎன்ஏல டேமேஜ் நடக்குது. அந்த டேமேஜஸ்னால் நம்ம பாடியோட நார்மல் செல்லு அதை ரெக்கவர் பண்ண பார்க்கும். அதை முடியலை, கண்ணாப்புண்ணான்னு வளருது. இதுதான் கேன்சர். ஓகே, இப்போது நம்ம கேன்சர் ட்ரீட்மெண்ட், கீமோதெரப்பியோ இதை எடுக்கும்போது அந்த டிஎன்ஏ வந்துட்டு உருமாறுறதுனால திருப்பி அந்த கண்ட்ரோல் இல்லாமல் திருப்பி வளர ஆரம்பிக்குது. ஸோ இதுக்கு ஒரு சொல்யூஷனாக எப்படி வராங்க அப்படின்னா, அந்த கேன்சர் நம்ம நார்மல் பாடி செல்ஸில் இருக்கிறதோட எம்ஆர்என்ஏ, அந்த எம்ஆர்என்ஏவை வந்து எடுத்து அதுக்கு அகெயின்ஸ்டாக நம்ம ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் பண்ணி நம்ம இம்யூன் செல்ஸை வந்து அந்த கேன்சர் செல்ஸ் அடிக்கிற மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுதான் அந்த ப்ராஜெக்டோட மூளை இது. ஸோ தட் இதுக்கு ரெசிஸ்டன்ஸ் வராமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் இப்படிங்கிற கான்செப்டில் அது போயிட்டுருக்கு. அது இன்னும் நிறைய ஃபேஸ் தாண்டி தான் வரணும். நிறைய ஃபேஸ் நடந்து அதுக்கப்புறம் அதோட ஃபைனல் அவுட்புட் வந்தால் தான் தெரியும். அப்படி இருந்தாலும் அது எல்லா கேன்சருக்குமான ஒரே மருந்தாக இருக்க போகிறதில்ல. ரெண்டாவது, அந்த மருந்தும் டைரெக்டாக அஃபோர்டபுள் ரேட்டில் இருக்குமா அப்படிங்கிறதும் தெரியாது. இப்போது அந்த எம்ஆர்என்ஏவை இது பண்ணி அதுக்கு அகெயின்ஸ்டாக நம்ம இம்யூன் செல்ஸை வச்சே அட்டாக் பண்ணும்போது கேன்சர் கில்லுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது, ரெசிஸ்டன்ஸுக்கான சான்ஸ் கம்மியாக இருக்குது. ஸோ தட் இந்த மாதிரியான ஒரு முயற்சி, நல்ல முயற்சி சக்ஸஸ் ஆகி வரும்போது இது உண்மையிலேயே ஒரு சக்ஸஸ்ஃபுல் வேரியண்ட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் இப்போதைக்கு நம்மள்ட்ட இருக்கிறது அதே டைப் ஆஃப் கீமோதெரப்பி, ரேடியேஷன், சர்ஜரி இதெல்லாம் தான் இருக்குது. சர்ஜரி டோட்டலாக ரிமூவ் பண்ணுறது, கீமோதெரப்பி நம்ம இன்ஜெக்ஷன் வழியாக நம்ம செல்ஸில் இருக்க டிஎன்ஏவை அட்டாக் பண்ணி கேன்சர் செல்லை கில் பண்ணுறது, இம்யூனோதெரப்பி செல்லு மேலே இருக்க ரிசப்டார்ஸுக்கு அகேன்ஸ்டாக நம்ம இம்யூன் செல்ஸை வச்சு அட்டாக் பண்ணுறது, டார்கெட்டட் தெரப்பி செல்லு மேலே இருக்கிற அதே ரிசப்டார்ஸை டார்கெட் பண்ணி அதுக்கு அகேன்ஸ்டாக கொடுக்குறது. ஃபார் எக்ஸாம்பிள் பிரஸ்ட் கேன்சரில் ஈஸ்ட்ரோஜன் ரிசப்டார் இருக்குன்னா அதுக்கு அகேன்ஸ்டாக நம்ம டேப்லெட்ஸ் கொடுக்குறது. இந்த ட்ரீட்மெண்ட் இது தான் இருக்குது. ரேடியேஷனில் நம்ம டைரெக்டாக எந்த செல் டேமேஜ் இருக்கோ அந்த டிஎன்ஏவை அட்டாக் பண்ணுறோம். இதுதான் இப்போ இருக்கிற ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ். பின்னாடி இந்த எம்ஆர்என்ஏ வச்சு ரஷ்யாவில் வர ட்ரீட்மெண்ட் வளர்கிற பட்சத்தில் கேன்சரில் ஒரு பெரிய ரெவல்யூஷன் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் இதுவரையும் அது அப்ரூவ்டு ட்ரீட்மெண்ட் கிடையாது. தேங்க்யூ.